தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். மிகவும் ஆசீர்வாதமான ஒரு செய்தியோடு தொடர்பு கொள்ள கிருபை செய்த தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவர் நம்மை பெருகச் செய்கிற தேவனாக இருக்கிறார். நம்மை வளரச் செய்கிற தேவனாக இருக்கிறார். நம்மை விருத்தி அடைய செய்கிற தேவனாக இருக்கிறார். ஆசீர்வாதங்களால் நம்மை நிறைக்கிறார். அவர் பெருகச் செய்வார், மேன்மைப்படுத்துவார், நம்மை கனப்படுத்துவார், நம்மை உயர்த்துவார், நம்மை மகிமைப்படுத்துவார். இன்றைய செய்தியின் தலைப்பு நம்மை பெருகச் செய்யும் தேவன். எபிரேயர் 6ஆம் அதிகாரம். நிச்சயமாக நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன் என்றார். பாருங்க, ஆண்டவர் ஒன்று சொன்னாலே, தேவன் ஒன்று சொன்னாலே அதை நிச்சயமாகவே செய்து முடிப்பார். அவர் சொல் தவறாதவர். இந்த உலகத்தில் சொன்னதை சொன்னபடி செய்து முடிக்கிற ஒரு நபர் இருக்கிறார் என்றால் அது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான். இங்கே ஆவியானவர் எப்படி சொல்லுகிறார் பாருங்க. எழுத்தாளர்களை கொண்டு எழுதியிருக்கிறார், நிச்சயமாகவே. அப்படின்னா நோ டவுட், அங்கே சந்தேகமே இல்லை. மனிதர்கள் தான் நாம் நிச்சயமாகவே உனக்கு இந்த உதவியை நான் செய்வேன் என்று சொல்லுவார்கள். அந்த உதவி தேவைப்படும் பொழுது அவர்கள் அந்த உதவியை செய்ய மறுத்து விடுவார்கள். ஆனால் தேவன் சொல்லுகிறார், நிச்சயமாகவே நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன். ஆசீர்வதிப்பேன் கூட சொல்லலை, ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன், உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன். இதிலிருந்து என்ன தெரிகிறது? நிச்சயமாகவே நம்மை ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். நிச்சயமாகவே ஆண்டவர் நம்மை பெருக பண்ணுவார். அன்பானவர்களே, இந்த நாளிலே, இந்த நேரத்திலே இதை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களை பார்த்து தான் இந்த வசனம் கடந்து வருகிறது. வாக்குத்தத்த வசனமாக, தீர்க்க தரிசன வசனமாக கடந்து வருகிறது. உங்களை தேவன் ஆசீர்வதிக்கப் போகிறார். இப்பொழுது இருப்பதை காட்டிலும் பல மடங்கு ஆசீர்வதிக்கப் போகிறார். இப்பொழுது இருப்பதை காட்டிலும் பன்மடங்கு பெருகச் செய்ய போகிறார். சந்தோஷம் தானே? ஆண்டவர் தான் சொல்லுகிறார், தேவன் தான் சொல்லுகிறார், நிச்சயமாகவே உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன் என்று. ஆண்டவர் ஆசீர்வதிப்பார், சொன்னவர் சொன்னபடி செய்வார். லேவியராகமம் 26ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம். அன்பானவர்களே, ஆசீர்வாதம் வரப்போகிறது என்றால் ஆனந்தமாக இருக்கிறது. தேவன் நம்மை பெருகச் செய்ய போகிறார் என்று சொல்லும் பொழுது சந்தோஷமாக இருக்கிறது. ஆண்டவர் இன்னும் ஒன்றை சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார்? என்னுடைய வசனங்களுக்கு நீ கீழ்ப்படிந்து அவைகளின் படி நடந்து எனக்கு பிரியமானவைகளை எல்லாம் செய்து எனக்கு இஷ்டமில்லாத காரியங்களை எல்லாம் நீ விலக்கிவிட்டால் நான் உன்னை பெருக பண்ணுவேன், நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். ஆண்டவர் ஒரு சின்ன காரியத்தை தான் செய்ய சொல்கிறார், வசனத்தின்படி நடக்க சொல்கிறாரு. ஜீவனை கொடுத்த ஜீவாதிபதி அவருடைய வசனங்களின்படி நம்மை நடக்கும்படி சொல்லுகிறார். அப்படி நடந்தால் அவர் நிச்சயமாகவே நம்மை ஆசீர்வதிப்பார், நம்மை பெருக பண்ணுவார். அப்போ ஆசீர்வாதத்தை வேண்டும், பெருக பண்ண வேண்டும் என்றால் வேதத்தை கையில் எடுக்க வேண்டும், அதை வாசிக்க வேண்டும், அதன்படி வாழ்க்கையை அமைத்து கொண்டால் ஆசீர்வாத மழை பொழிந்து கொண்டே இருப்பார். வாழ்க்கையில் பெருக்கத்தை தந்து கொண்டே இருப்பார். அன்பானவர்களே, அந்த கட்டளைகளையும் கை கொண்டு நடந்தால் நிச்சயமாகவே ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளலாம். ஏசாயா 51ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். உங்கள் தகப்பனாகிய ஆபிரகாமையும் உங்களை பெற்ற சாராளையும் நோக்கி பாருங்கள். அவன் ஒருவனாயிருக்கையில் நான் அவனை அழைத்து அவனை ஆசீர்வதித்து அவனை பெருக பண்ணினேன். ஆபிரகாமை எந்த காலத்தில் ஆசீர்வதித்திருக்கிறார் பார்த்தீர்களா? அவன் ஒருவனாய் இருக்கையில் அவனை அழைத்து அவனை ஆசீர்வதித்தார். இந்த உலகத்திலே அவர் பெரிய சீமானாக இருந்தார். பொருளாதார ஆசீர்வாதம் மட்டும் இங்கே குறிக்கப்படவில்லை, எல்லா விதமான ஆசீர்வாதங்களும் அதில் அடங்கி இருக்கிறது. நாம் ஆபிரகாமின் சந்ததியாராய் இருக்கிறபடியால்
ஆபிரகாமை ஆசீர்வதித்த தேவன், ஒருவனாய் இருக்கையில் அழைத்து ஆசீர்வதித்த தேவன், பெருக பண்ணின தேவன் நம்மையும் நிச்சயமாகவே ஆசீர்வதித்து பெருக பண்ணுவார். 2 கொரிந்தியர் 1:5 எப்படியெனில் கிறிஸ்துவினுடைய பாடுகள் எங்களிடத்தில் பெருகுகிறது போல கிறிஸ்துவினாலே எங்களுக்கு ஆறுதலும் பெருகுகிறது. அன்பானவர்களே, ஆறுதல் அற்றவர்களாய், தேறுதல் அற்றவர்களாய், கைவிடப்பட்டவர்களாய், புறக்கணிக்கப்பட்டவர்களாய், சிறுமைப்படுத்தப்பட்டவர்களாய் கலங்கிக் கொண்டிருக்கிறீர்களா? வருந்திக் கொண்டிருக்கிறீர்களா? தேவன் என்ன சொல்லுகிறார்? ஆறுதல் பெருகுகிறது. தேவனால் மட்டுமே நமக்கு ஆறுதல் பெருக முடியும். அவர் அண்டை வந்தால் ஆறுதலை பெற்றுக்கொள்ள முடியும். மனிதர்கள் அண்டை சென்றால் இருக்கிற துன்பத்தை அதிகப்படுத்தி விடுவார்கள். ஆறுதல் கிடைத்தது போல தெரியும், ஆனால் அது நிரந்தரமான ஆறுதல் அல்ல, நிரந்தரமான தேறுதல் அல்ல. நிரந்தரமான ஆறுதல் வேண்டுமானால் கிறிஸ்துவினாலே உங்களுக்கு ஆறுதல் பெருக வேண்டும். ஆகவே ஆறுதல் வேண்டுமா அன்பானவர்களே? தேறுதல் வேண்டுமா அன்பானவர்களே? அரவணைப்பு வேண்டுமா அன்பானவர்களே? இயேசு அண்டை வாருங்கள். தேற்றரவாளனாகிய பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். அவர் ஆற்றுவார், அவர் தேற்றுவார், அவர் அரவணைப்பார், அவர் நம்மை வழி நடத்துவார். அதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. அப்போஸ்தலர் 12:24 வேத வசனம் வளர்ந்து பெருகிற்று. பெந்தேகோஸ்தே நாளைக்கு பின்பு வேத வசனம் விரைவாக வளர்ந்து எல்லா பக்கங்களும் சீஷர்கள் மூலமாக வசனங்கள் பெருகிக்கொண்டே சென்றது. யோவான் 3:30 தேவ வசனம் வளர்ந்தது. ஒரு பக்கம் உலகத்தில் தேவ வசனம் வளர்ந்து கொண்டே போகிறது, அது இருக்கட்டும். ஆனால் நம் குடும்பத்தின் விஷயத்திற்கு வாருங்கள் அன்பானவர்களே. உங்கள் இல்லத்தில் வேத வசனம் வளர்ந்து கொண்டே போகிறதா? பைபிள் எல்லோருக்கும் தனித்தனியாக இருக்கிறதா? வேதம் வாசிக்கிறீர்களா? அதில் உள்ள கருத்துக்களை இருதயத்தில் பதித்துக் கொள்கிறீர்களா? பைபிள் பி பெஸ்ட், ஐ இன்ஃபர்மேஷன், பி பிஃபோர், எல் லீவிங், இ எர்த் டு ஹெவன். பெஸ்ட் இன்ஃபர்மேஷன், பிஃபோர் லீவிங், எர்த் டு ஹெவன். இந்த பூவுலகத்திலிருந்து பரலோகத்திற்கு செல்ல வேண்டும். பரலோகம்தான் நம் நிரந்தரமான குடியிருப்பு. அப்படியானால் அதற்கு வழிகாட்டுகிற வேதத்தை நாம் வாசிக்க வேண்டும், தியானிக்க வேண்டும். அன்பானவர்களே, குடும்பத்தின் பிள்ளைகளுக்கு இப்பொழுதே வேதத்தை வாசிக்கக்கூடிய பழக்கத்தை உருவாக்குங்கள். அதற்கென்று நேரத்தை ஒதுக்கி வாசிக்க வையுங்கள். வசனம் குடும்பத்தில் வளர வேண்டும், ஒவ்வொரு உள்ளத்திலும் வளர வேண்டும். அப்பொழுதுதான் அந்த இல்லம் தேவன் தங்கும் இல்லமாக, தேவன் வாசம் செய்யும் இல்லமாக, தேவன் தலைவராக இருக்கும் இல்லமாக மாறும். அப்படி ஆனால் அந்த குடும்பம் எப்படி இருக்கும் நினைத்து பாருங்களேன். ரோமர் 15:13 பரிசுத்த ஆவியின் பலத்தினாலே உங்களுக்கு நம்பிக்கை பெருகும்படிக்கு. நம்பிக்கை பெருக வேண்டும், விசுவாசம் பெருக வேண்டும். இந்த நம்பிக்கை பெருக வேண்டுமானால் இயேசுவிடம் வர வேண்டும். 2வது, பரிசுத்த ஆவியின் பலனை பெற்றுக்கொள்ள வேண்டும். பரிசுத்த ஆவியானவர் வரும்பொழுது நீங்கள் பலனடைந்து பூமியின் கடைசி பரியந்தம் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்று வசனம் திட்டமும் தெளிவுமாக கூறுகிறது. அதனால்தான் பரிசுத்த ஆவியின் பலத்தினாலே உங்களுக்கு நம்பிக்கை பெருகும்படிக்கு. வாழ்க்கையில் நம்பிக்கை பெருக வேண்டுமா? பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்று அதிலே திளைத்து அதிலே மகிழ்ந்து களி கூறும் பொழுது பரிசுத்த ஆவியின் பலன் நம்மை ஆட்கொள்கிறது. அப்படி ஆட்கொள்ளும் பொழுது நம்பிக்கை வாழ்க்கையிலே பெருகுகிறது. நம்பிக்கையும் விசுவாசமும் பெருகும் பொழுது காரியங்கள் வாழ்க்கையிலே சாதிக்க முடிகிறது. இயேசு நம் விசுவாசத்தை கண்டு நம் தேவைகளை எளிதில் சந்தித்து விடுகிறார். அன்பானவர்களே,
பரிசுத்த ஆவியின் பலத்தை பெற்றுக்கொண்டு அதனால் கிடைக்கிற நம்பிக்கையிலே நாம் ஒவ்வொருவரும் பெருக வேண்டும். பிலிப்பியர் இந்த நிச்சயத்தை கொண்டிருந்து நான் மறுபடியும் உங்களிடத்தில் வருகிறதினால் என்னை குறித்து உங்களுடைய மகிழ்ச்சி கிறிஸ்து இயேசுவுக்குள் பெருகும் படிக்க ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் நம்முடைய மகிழ்ச்சி பெருக வேண்டும். இந்த உலகத்தில் நாம் மகிழ்ச்சிக்காக என்னென்ன காரியங்களையோ செய்கிறோம், என்னென்ன பாடல்களையோ கேட்கிறோம். எல்லோரும் உலகத்தின் மக்கள் இந்த இன்பத்தையும் மகிழ்ச்சியும் தேடி எங்கெங்கோ ஓடுகிறார்கள். ஆனால் அந்த மகிழ்ச்சி நிரந்தரமானதாக இருக்கிறதா? சிறிது நேரம் இன்பத்தை அளிக்கிறது, சிரிக்கிறார்கள். ஆனால் வீட்டிற்கு வரும்பொழுது கவலை தோய்ந்த முகத்தோடையே திரும்பி வருகிறார்கள். ஆனால் இந்த உண்மையான மகிழ்ச்சி உங்கள் இருதயத்தை ஆட்கொண்டு அது உங்கள் முகத்தில் பிரதிபலித்து உங்கள் முகம் எப்பொழுதும் பிரகாசமாக மகிழ்ச்சியோடு சிரித்த முகத்தோடு காணப்பட வேண்டுமா? கிறிஸ்து இயேசு உங்களுக்குள் இருக்க வேண்டும். நீங்கள் கிறிஸ்துவுக்குள் இருக்க வேண்டும். அவருடைய வசனம் உங்களுக்குள் இருக்க வேண்டும். நீங்கள் வசனத்திற்குள் நிற்க வேண்டும். அப்பொழுதுதான் இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு என்ன பெருகுகிறது? மகிழ்ச்சி பெறுகிறது. இந்த உலகத்தில் எல்லோரும் பார்த்தால் மகிழ்ச்சியாய் இருப்பதை விட துக்கமுகமாகத்தான் காணப்படுகிறார்கள். ஆனால் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறவர்களை கொஞ்சம் பாருங்களேன். எப்பொழுதும் எந்த துன்பத்திலும், எந்த பிரச்சனையிலும், எந்த உபத்திரவத்திலும் அவர்கள் மகிழ்ச்சியாகத்தான் இருப்பார்கள். காரணம், அவர்களுக்குள் இயேசு இருக்கிறார். அந்த இயேசு கிறிஸ்துவுக்குள் அவர்களுடைய மகிழ்ச்சி பெருகிக்கொண்டே செல்லுகிறது. கொலோசையர் 2:7 நீங்கள் போதிக்கப்பட்டபடியே விசுவாசத்தில் உறுதிப்பட்டு ஸ்தோத்திரத்தோடே அதிலே பெருகுவீர்களாக. நீங்கள் போதிக்கப்பட்டபடியே விசுவாசத்தில் உறுதிப்பட வேண்டும். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாத காரியம். ஏனோக்கு எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன்பாகவே அவன் விசுவாசத்தில் வல்லவனாக இருந்து தேவனிடத்தில் நற்சாட்சி பெற்றான். அதே போல ஆபிரகாம் தனதுக்கு 100 வயது ஆயிருந்தாலும், சாராளுக்கு வயது ஆயிருந்தாலும் அதை குறித்து அவன் சற்றேனும் நினைக்காமல் விசுவாசத்தில் வல்லவனாக விளங்கினான். விசுவாசத்தில் உறுதிப்பட்டு ஸ்தோத்திரத்தோடு அதில் பெருகுவீர்களாக. அப்போ வாழ்க்கையில் விசுவாசம் உறுதிப்பட வேண்டும். இரண்டாவது, ஸ்தோத்திரத்தோட கூட அதில் பெருக வேண்டும். விசுவாசம் உறுதிப்பட்டால் போதாது, ஸ்தோத்தரிக்க வேண்டும். தேவனை அனுதினமும் கொஞ்ச நேரமாவது ஸ்தோத்தரிக்க வேண்டும், துதித்து மகிமைப்படுத்த வேண்டும். அப்போது நாம் விசுவாசத்தில் பெருகுவதற்கு அது வாய்ப்பளிக்கிறது. அன்பானவர்களே, விசுவாசத்தில் பெருக வேண்டுமானால் என்ன செய்ய வேண்டும்? தேவனை ஸ்தோத்தரிக்க வேண்டும். அன்பானவர்களே, உங்கள் இல்லத்தில் தேவனை ஸ்தோத்தரிப்பதற்கென்று நேரத்தை ஒதுக்கியிருக்கிறீர்களா? கர்த்தர் நல்லவர், ஓ உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். அற்புதமானவரே உம்மை துதிக்கிறோம், ஆச்சரியமானவரே உம்மை துதிக்கிறோம். யெகோவா நிசி உம்மை துதிக்கிறோம், யெகோவா ஷாலோம் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் என்று சொல்லி அவருடைய நாமங்கள், மகத்துவங்கள், த குட்னஸ் ஆஃப் லார்ட் ஜீசஸ், த கிரேட்னஸ் ஆஃப் லார்ட் ஜீசஸ், இதையெல்லாம் சொல்லி சொல்லி ஸ்தோத்தரித்து கொண்டே இருக்கும் பொழுது என்ன பெருகுகிறது? விசுவாசம் பெருகுகிறது. ஆகவே அன்பானவர்களே, வாழ்க்கையில் ஒரு கிறிஸ்தவனுக்கு இருக்க வேண்டிய கடமை தேவனை துதித்து ஸ்தோத்தரித்து மகிமைப்படுத்துவது. அன்பானவர்களே, தேவனை துதித்து ஸ்தோத்தரித்து விசுவாசத்திலே பெருகுவீர்களாக. லூக்கா 17:5 அப்பொழுது அப்போஸ்தலர் கர்த்தரை நோக்கி, எங்கள் விசுவாசத்தை வர்த்திக்க பண்ண வேண்டும் என்றார்கள். விசுவாசம் வளரணும். இருக்கிற விசுவாசம் உறுதிப்பட்டா மட்டும் போதாது, அது என்ன செய்ய வேண்டும்? வளர வேண்டும். விசுவாசத்தை வர்த்திக்க பண்ண வேண்டும். உறுதிப்பட்ட விசுவாசம் அதே லெவலில் நிற்கக்கூடாது, அது வளர வேண்டும். அது வளர வேண்டுமானால் என்ன செய்ய வேண்டும்? அவர்கள் தேவனிடத்தில் கேட்கிறார்கள், எங்கள் விசுவாசத்தை வர்த்திக்க பண்ண வேண்டும் என்று தேவனே என்று.
விசுவாசம் கேள்வியினால் வரும். ஆகவே ஆண்டவரை பற்றி எவ்வளவுக்கு அதிகமாய் கேட்கிறோமோ அது அவ்வளவு விசுவாசத்தை வளர்த்துவிடும். ஏசாயா 54 அதிகாரம் 3 வசனம். நீ வலது புறத்திலும் இடது புறத்திலும் இடங்கொண்டு பெருகுவாய். உன் சந்ததியார் ஜாதிகளை சுதந்தரித்துக் கொண்டு பாழாய் கிடந்த பட்டணங்களை குடியேற்றுவிப்பார்கள். வலது புறத்திலும் இடம் கொண்டு பெருகுவாய், இடது புறத்திலும் இடம் கொண்டு பெருகுவாய். அப்படி என்றால் என்ன? எல்லா விதமான ஆசீர்வாதங்களும் ஆண்டவர் நமக்கு பெருகச் செய்ய வல்லவராக இருக்கிறார். ஜாதிகளை சுதந்தரித்துக் கொண்டு பாழாய் கிடந்த பட்டணங்களை குடியேற்றுவிப்பார்கள். பாழாய் கிடந்த பட்டணம், உலகத்தில் மக்கள், எத்தனையோ மக்கள், திரளான கூட்ட ஜனங்கள் பாழாகி கொண்டிருக்கிறார்கள். நரகத்தின் பாதையை நோக்கி விரைந்து ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். அழிவின் பாதையை நோக்கி ஆசையோடு ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். அவர்களை எல்லாம் திருத்துவது யார்? அவர்களுக்கு நற்செய்தி சொல்லுவது யார்? அவர்களை அந்தகாரத்தின் அந்த உலகத்திலிருந்து தேவனுடைய ராஜ்யத்திற்கு திருப்புவது யார்? அந்த பாழாய் கிடந்த அந்த மனிதர்களை எல்லாம் நாம் தான் ஆண்டவருடைய நற்செய்தியை எடுத்துரைத்து அவர்களை திருப்பி தேவனுடைய ராஜ்யத்திற்கு குடியேற்ற வேண்டும். அவர்களை குடி உரிமை வாங்கி கொடுக்க வேண்டும். எதற்கு? பரலோகத்திற்குரிய பாஸ்போர்ட்டு, விசா எல்லாவற்றையும் அவர்களுக்கு வாங்கி கொடுக்க வேண்டிய பொறுப்பு நம்முடைய கரத்திலே கொடுக்கப்பட்டிருக்கிறது. பாழாய் கிடக்கிற மக்களை, அழிந்து போய் கொண்டிருக்கிற மக்களை, நரகத்தின் பாதையை நோக்கி ஓடிக்கொண்டு இருக்கிற மக்களுக்கு நல்ல செய்தியை நம்மால் முடிந்த அளவு, நமக்கு தெரிந்த அளவு நாம் அவர்களுக்கு சொல்லி அவர்களை திசை திருப்பி அவர்களுடைய ஆத்மா அழிந்து போகாதபடிக்கு பாழாய் கிடக்கிற மக்களை பரலோகத்தின் சொந்தக்காரர்களாக மாற்றுகிற பொறுப்பு நம்முடைய கரத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அன்பானவர்களே, அதற்காகத்தான் நம்மை ஆண்டவர் பெருகச் செய்து கொண்டே இருக்கிறார். நாம் அந்த ஆசீர்வாதத்தை வாங்கி கொண்டு சும்மா இருந்தால் போதாது. சுவிசேஷத்தை அறிவித்து அநேக மக்களை ஆண்டவருக்கு சொந்தமாக மாற்ற வேண்டும். ஆதியாகமம் 26 அதிகாரம் 24. அன்று ராத்திரியிலே கர்த்தர் அவனுக்கு தரிசனமாகி, நான் உன் தகப்பனாகிய ஆபிரகாமுடைய தேவன், பயப்படாதே, நான் உன்னோடே கூட இருந்து என் ஊழியக்காரனாகிய ஆபிரகாமின் நிமித்தம் உன்னை ஆசீர்வதித்து உன் சந்ததியை பெருக பண்ணுவேன் என்றார். ஆண்டவர் நம்மை மட்டுமல்ல, அவருக்கு பிரியமாக நாம் நடக்கும் பொழுது நம்முடைய பிள்ளைகளையும் பிள்ளைகளுடைய பிள்ளைகளையும், அதாவது சந்ததியினரை அவர் ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். ஆபிரகாமின் நிமித்தம் நாமும் கூட ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறோம். ஆகவே அன்பானவர்களே, இந்த ஆசீர்வாதத்திற்கு நாம் சுதந்திரவாளிகளாக ஆக வேண்டுமானால் அவருக்கு பிள்ளைகளாக ஜீவிக்க வேண்டும். கீழ்ப்படிதல் உள்ள வாழ்க்கை வாழ வேண்டும். ஆபிரகாமை போல என்னை ஆசீர்வதித்தருளும் ஆண்டவரே என்று நாம் ஜெபித்து விடுகிறோம். ஆபிரகாம் என்ன செய்தான் என்பதையும் நாம் நோக்கி பார்க்க வேண்டும். கீழ்ப்படிந்தார், ஆராதித்தார். ஆண்டவருக்கென்று அவர் நண்பனைப் போல, சிநேகிதனைப் போல ஆண்டவருக்கு மாறினார். ஆகவே நாம் ஆபிரகாமின் சந்ததியாக இருக்கிறபடியால் நம் சந்ததி ஆசீர்வதிக்கப்பட வேண்டுமானால், ஆபிரகாமின் சந்ததியாக நாம் மாற வேண்டுமானால் தேவனுக்கு பிரியமான காரியங்களை நாம் செய்ய வேண்டும். யூதா 2. உங்களுக்கு இரக்கமும் சமாதானமும் அன்பும் பெருக கடவது. என்ன பெருக வேண்டும்? இரக்கம், அன்பு, சமாதானம் பெருக கடவது. இது எப்படி தானா பெருகிவிடுமா? அன்பு எப்போ பெருகும்? தேவனுடைய அன்பு நம் இருதயத்தில் ஊற்றப்படும் பொழுது, பரிசுத்த ஆவியானவர் தம்முடைய அன்பை நம் இருதயத்தில் ஊற்றப்படும் பொழுது நம் உள்ளத்திலிருந்து அன்பு பெருக்கெடுத்து ஓடும். தேவ அன்பு நமக்கு மனதுருக்கத்தை கொண்டு வரும். மற்றவர்கள் மீது ஒரு கரிசனையை கொண்டு வரும். அதே போலத்தான் இரக்கம் வேண்டுமானால் என்ன செய்ய வேண்டும்? மனதுருக்கம் வேண்டுமானால், இயேசுவை போல மாற வேண்டுமானால், அவரை போல அவர் நமக்கு வைத்திருக்கிற அடிச்சுவடுகளில்
அவர் நமக்கு வைத்து சென்று இருக்கிற மாதிரியின்படி நம் வாழ்க்கையை நாம் அமைத்து கொள்வோமானால் நம் வாழ்க்கையில் இரக்கம் பெருகும், அன்பும் பெருகும், சமாதானம் பெருக வேண்டும். முதலாவது சமாதானம் எங்கு பெருக வேண்டும்? இல்லத்தில் பெருக வேண்டும். சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனுடைய புத்திரர்கள் எனப்படுவார்கள். நாமே ஒருவருக்கொருவர் சமாதானமற்றவர்களாக இல்லத்திற்குள்ளே ஒருவரோடு ஒருவர் பேசாமல் இருப்போமானால் நம்மிலே சமாதானம் பெருக முடியுமா? அன்பானவர்களே, இந்த நாளில் தானே குடும்பத்திலே பிளவுகள் இருக்குமானால், பிரிவினைகள் இருக்குமானால், சமாதான குறைச்சல்கள் இருக்குமானால், சமாதானத்தை பெருகச் செய்வது உங்களுடைய கரத்தில் தான் இருக்கிறது. சமாதான பிரபு, சமாதான காரணர், சமாதானத்தின் தேவன் சமாதானத்தை வைத்து போய்விட்டார். நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டுமல்லவா? அவர் வைத்து போனதை எடுத்தால் தானே அந்த சமாதானம் இல்லத்தில் பெருக்கெடுத்து ஓட முடியும். அன்பானவர்களே, சமாதானம் மிக மிக தேவை. இல்லத்தில் கண்டிப்பாக சமாதானம் தேவை. சமாதானமற்ற குடும்பத்தில் இயேசுவானவர் உலாவ முடியாது. ஏனென்றால் அவர் சமாதானத்தின் தேவனாக இருக்கிறார். இந்த நாளிலே தானே அன்பானவர்களே, இரக்கமும் சமாதானமும் அன்பும் உங்கள் இல்லத்திலும் உள்ளத்திலும் குடும்பத்தில் உள்ள ஒவ்வொரு நபர்களிடத்திலும் பெருகும்படியாக உங்களை நீங்கள் அர்ப்பணித்து ஆண்டவரிடம் கேட்டு அவர் அன்பை பெற்றுக்கொள்ளும் பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்குள் தானாக பெருக ஆரம்பித்துவிடும். யோவான் 3ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம், அவர் பெருகவும் நான் சிறுகவும் வேண்டும். யார் பெருக வேண்டும்? இயேசு கிறிஸ்து நம்முடைய வாழ்க்கையிலே பெருக வேண்டும், நம்முடைய பேச்சிலே பெருக வேண்டும், நம்முடைய சிந்தனையிலே பெருக வேண்டும். நம் நடை உடை பாவனை எல்லாவற்றிலும் இயேசு கிறிஸ்து வெளிப்பட வேண்டும். பேதுருவை பார்த்து சொல்லுகிறார், இவன் இயேசுவோடு இருந்தது போல பேசுகிறானே என்று நம்மை பார்த்து சொல்ல வேண்டும். அவள் ஒரு உண்மையான கிறிஸ்தவள், தேவனுக்கு பயந்தவள். ஆண்டவர் அதன் நிமித்தம் அவளை மிகவும் ஆசீர்வதித்திருக்கிறார் என்று சொல்ல வேண்டுமானால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மிலே ஒளிர வேண்டும், நம்மிலே மிளிர வேண்டும், நம்மிலே பெருக வேண்டும். நம் மாம்ச சுவாபங்கள், நம் எண்ணங்கள், தீய எண்ணங்கள் எல்லாம் முற்றிலுமாக சிலுவையிலே அறையப்பட வேண்டும். 1 பேதுரு 1:2 கிருபையும் சமாதானமும் கூட நம் வாழ்க்கையிலே பெருக வேண்டும். 2 பேதுரு 1:2 தேவனையும் நம்முடைய கர்த்தராகிய இயேசுவையும் அறிகிற அறிவினால் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் பெருகக் கடவது. அப்போ கிருபை, சமாதானம், இரக்கம், அன்பு இவைகளெல்லாம் பெருக வேண்டுமானால் அவரை அறிகின்ற அறிவிலே வளர வேண்டும். அவரை அறிகின்ற அறிவு எப்படி தானாக வந்து விடுமா? வசனங்களை கேட்பதின் மூலம். இன்னும் பார்க்க போனால் பர்சனல் லைஃப்பில் தேவனோடு உள்ள ஐக்கியத்தில் நாம் சரியாக இருந்து, அவருடைய உறவிலே சரியாக இருந்து, வேதத்தை வாசித்து வாசித்து அவரை அறிகின்ற அறிவிலே வளரும் பொழுது சமாதானம், அன்பு, இரக்கம், பொறுமை, தாழ்மை எல்லாம் கூடவே சேர்ந்து பெருக ஆரம்பிக்கும். அன்பானவர்களே, நம் வாழ்க்கையில் இவைகளிலெல்லாம் நாம் பெருக வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகின்றார். ஆகவே நம் வாழ்க்கையில், குடும்பத்தில், இல்லத்தில் இவைகளெல்லாம் பெருகுவதற்கு நீங்கள் முயற்சி எடுத்தால் உங்கள் குடும்பத்தை ஒரு நல்லதொரு ஏதேன் தோட்டத்தைப் போலவும் கர்த்தரின் தோட்டத்தைப் போலவும் மாற்றலாம். ஜெபிப்போமா? ஹல்லேலூயா. உம்மை துதிக்கிறோம் ராஜா, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. நீர் எங்களை பெருகச் செய்கிற தேவனாக இருக்கிறீர். கிருபையை பெருகச் செய்கிறீர், ஆறுதலை பெருகச் செய்கிறீர், ஆசீர்வாதத்தை பெருகச் செய்கிறீர், இடதுபுறமும் வலதுபுறமும் பெருகச் செய்கிறீர். அதை போலவே நாங்களும் உம்மிலே பெருக வேண்டும், உம்முடைய அன்பிலே பெருக வேண்டும், இரக்கத்திலே, சமாதானத்திலே, கிருபையிலே பெருக வேண்டும் ஆண்டவரே. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. இந்த செய்தி நிச்சயமாகவே உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். கர்த்தர் தாமே
உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஆவியானவர் ஒரு பாடலை தந்திருக்கிறார், பாடுகிறோம், கேளுங்கள். அல்லேலூயா. ஆசீர்வதிக்கவே உன்னை ஆசீர்வதிப்பேன், நிச்சயமாய் பெருகவே பெருக பண்ணுவேன். ஆசீர்வதிக்கவே உன்னை ஆசீர்வதிப்பேன், நிச்சயமாய் பெருகவே பெருக பண்ணுவேன். அன்பினிலே பெருகுங்கள், வசனத்திலே பெருகுங்கள், சமாதானத்திலே பெருகுங்கள், இரக்கத்திலே பெருகுங்கள். அன்பினிலே பெருகுங்கள், வசனத்திலே பெருகுங்கள், சமாதானத்திலே பெருகுங்கள், இரக்கத்திலே பெருகுங்கள். ஆசீர்வதிக்கவே உன்னை ஆசீர்வதிப்பேன், நிச்சயமாய் பெருகவே பெருக பண்ணுவேன். ஆசீர்வதிக்கவே உன்னை ஆசீர்வதிப்பேன், நிச்சயமாய் பெருகவே பெருக பண்ணுவேன். ஸ்தோத்தரித்து ஸ்தோத்தரித்து கிருபையிலே பெருகுங்கள், தேவன் தமது ஆசீர்வாத மழை பொழிகுவார். ஸ்தோத்தரித்து ஸ்தோத்தரித்து கிருபையிலே பெருகுங்கள், தேவன் தமது ஆசீர்வாத மழை பொழிகுவார். ஆசீர்வதிக்கவே உன்னை ஆசீர்வதிப்பேன், நிச்சயமாய் பெருகவே பெருக பண்ணுவேன். ஆசீர்வதிக்கவே உன்னை ஆசீர்வதிப்பேன்,